நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பர் டிஷ் பண்ணலாமா? ஆம்லால நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ஹேர் ஹெல்த் அண்ட் ஓவரால் பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா வந்து ஜூஸாக எடுத்துக்கிட்டா ஒத்துக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த தேன் நெல்லிக்காய் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி குக்கரில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்லோவாக ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம நைஃப் வச்சு பார்த்தோன்னா நைஃப் வந்து நல்லா உள்ளே போகும். இதுதான் வந்து கரெக்டாக வெந்தறதுக்கான பதம். ஸோ இதை எடுத்து நல்லா வந்து ஆற வச்சிடலாம். தென் சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாகு வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நெல்லிக்காய்க்கு. ஸோ பாகு வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 கிராம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் தேவையான வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஸோ சைட் பை சைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா வந்து குத்தி விட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஜாக்ரி வாட்டரில் வந்து நம்ம போடும்போது நல்லா வந்து உள்ள வரைக்கும் அந்த அப்சார்ப்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் போக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வந்து நான் வெல்லம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வடிகட்டிக்கலாம் அந்த தண்ணியை. பிகாஸ் நிறைய வந்து கசடுகள் வந்து இருக்கும் இல்லைங்களா? ஸோ வடிகட்டிட்டு திரும்ப அதே பேனில் வந்து நம்ம அந்த ஜாகரி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெல்லிக்காய் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். இப்போ இந்த ஜாகரி வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி இந்த ஸ்டேஜ்க்கு வந்து வரும். ஸோ இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போவே வந்து நல்லா வந்து இறங்கியிருக்கு அந்த ஜாகரி வாட்டர் உள்ள எல்லாமே. ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக வந்து ஏலச்சி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இளஞ்சூட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி மீடியம் ஹீட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜாகரி வாட்டர் வந்து அதே கன்சிஸ்டன்சியில் வந்து மெயின்டைன் ஆகும். திரும்ப வந்து திக்காகவோ இல்லை கிறிஸ்டலைஸும் வந்து ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ இது நல்லா வந்து ஆற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பீங்கான்லேயோ இல்லைனா வந்து உங்கள்கிட்ட கிளாஸ் ஜார் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சூடு ஆறினதுக்கு அப்புறமா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம அந்த ஆம்லாவோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்க ஜாகரி வாட்டர் சேர்த்துமே வந்து இதில் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஃபில் பண்ணிவிட்டு லிட் போட்டுட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1 டே ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 டே ஃபுல்லாக அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்சார்ப்ஷன் இருக்குது. அந்த நெல்லிக்காய் வந்து ஃபுல்லாக அந்த வெல்லம் தண்ணி வந்து நல்லா அப்சார்ப் பண்ணியிருக்கு. ஸோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இது எல்லாமே. ஸோ டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. நம்மளுக்கு வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ நல்லாவே இருந்தது டேஸ்ட். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி குக்கிங்க்கு ஜென் ஃபேமிலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.